ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு உங்க குழந்தையோட முகத்தை பார்த்து என்னைக்காவது தனிமையில அழுதுருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு நம்ம அவனை அவ்வளோ அடிச்சோம், சின்ன தப்பு தானே பண்ணான், ஏன் நான் அவங்கிட்ட ஒரு ராட்சசி மாதிரி நடந்துக்கிறேன், ராட்சசி மாதிரி கத்துறேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில உங்களுக்கே உங்களை நினைச்சா பிடிக்காம போயிருக்கா? காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நான் பொறுமையா இருப்பேன், கத்தவே மாட்டேன்னு முடிவு பண்றீங்க. ஆனா சாயங்காலம் ஆக ஆக சின்னதா ஒரு டம்ளர் பாலை கீழே கொட்டினா கூட உங்களுக்கு பத்திக்கிட்டு வருது, கத்துறீங்க, அடிக்கிறீங்க. அப்புறம் ஐயோ நான் ஏன் இவ்வளோ மோசமான அம்மாவா இருக்கேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க கண்ணீரை தொடங்க. நீங்க கெட்ட அம்மா கிடையாது, உங்களுக்கு பொறுமை இல்லாம போகல. உங்க கோபத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. உங்க உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் உங்களை இப்படி கத்த வைக்குது. அது என்ன, அது எப்படி சாப்பாட்டின் மூலமா சரி பண்றது? இத புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஆசைப்பட்ட அந்த அன்பான அம்மாவா வாழ முடியும். வாங்க அதை பத்தி ஆழமா பேசலாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு. ஆனா பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு பசி வந்தா பொறுமை தான் முதல்ல பறந்து போகும். இத மருத்துவத்துல ஹைப்போகிளைசிமியா, அப்படி இல்லைன்னா சுகர் கிராஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம மூளைக்கு பெட்ரோல் மாதிரி தேவைப்படுற ஒரே எரிபொருள் குளுக்கோஸ். நீங்க எப்போ நேரம் தவறி சாப்பிட்டீங்கனாலோ, அப்படி இல்லைன்னா காலையில வெறும் வயிற்றுல காஃபி பிஸ்கெட் சாப்பிடுறீங்களோ, உங்க ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு மடமடன்னு குறைய ஆரம்பிச்சிடும். எப்ப குளுக்கோஸோட சப்ளை கட் ஆயிடுதோ உங்க மூளை ஒரு பேனிக் பட்டனை அழுத்தும். அது என்ன நினைக்கும் தெரியுமா? ஐயோ எனர்ஜி காலி, ஆபத்துன்னு பயந்து போயிடும். உடனே உங்க உடம்புல அட்ரினலைன், கார்டிசோல்ன்ற ரெண்டு ஹார்மோன் சுரக்குது. இந்த ரெண்டும் என்ன ஹார்மோன் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இந்த நிலைமையில இதயம் வேகமா துடிக்கும், பார்வையில ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிலைமையில உங்க பையன் அம்மா ஹோம்வொர்க் நோட்டு காணல அப்படின்னு சொன்னானா உங்க மூளையால நிதானமா யோசிக்கவே முடியாது. ஏன்னா அதுவே பயத்துல இருக்கு. அதனாலதான் என்கிட்டயே வராத போயிடுன்னு நம்ம கத்துவோம். சோ நீங்க கோவப்படல, உங்க உடம்பு உதவி கேட்டு அலறுது. இது உங்க குணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது உங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். இத இன்னும் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு உண்மையான கதையை சொல்றேன். மதுரையில இருக்க என்னோட லக்ஷ்மி அக்காவோட கதை. அவங்க என்கிட்ட வரும்போது சொன்ன பிரச்சனை இதுதான். காலையில இருந்து நான் கண்ட்ரோலா இருப்பேன், ஆனா மத்தியானம் ஆனா எனக்கு கை கால்லாம் நடுங்கிடும், பசியே தாங்க மாட்டேன், கண்ணுல படுற ஸ்வீட்டோ காரமோ எது இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டுருவேன், அப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எனக்கு மனக்கட்டுப்பாடு இல்ல, நான் பலவீனமா இருக்கேன்னு நினைச்சாங்க. ஆனா நாங்க செக் பண்ணி பார்த்தபோது அவங்க பண்ற தப்பு மனசுல இல்ல, சாப்பாட்டுல தான் இருக்குது அப்படின்னு. அவங்க காலையில வெறும் மாவு சத்து தான் அதிகமா எடுப்பாங்க, புரோட்டீன் சுத்தமா இருக்காது. இது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரத்தத்துல சுகர் சர்ன்னு ஏறிடும், அப்புறம் டம்மான்னு கீழே விழும். அந்த கிராஷ் ஆகும் போதுதான் அவங்களுக்கு அந்த நடுக்கமும் கோபமும் வருது அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க அவங்களுக்கு கொடுத்த தீர்வு ரொம்ப சிம்பிள் தான். அவங்க ஸ்வீட்டை நிறுத்த சொல்லல, அவங்க காலை உணவுல கூடுதலா புரோட்டீனை எடுத்துக்க சொன்னோம். வெறும் இட்லிக்கு பதிலா முளைக்கட்டின பயிறு, பன்னீர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. 2 வாரத்துல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ எனக்கு அந்த நடுக்கம் வரல, ஸ்வீட் பார்க்கும்போது கூட சாப்பிடணும்னு தோணல, முக்கியமா என் மனசு நிதானமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, லக்ஷ்மி அக்கா மாறல, அவங்க உணவு மட்டும் தான் மாறுச்சு, கூடவே குணமும் மாறிடுச்சு. மேடம், எனக்கும் லக்ஷ்மி அக்கா மாதிரி மாறணும், இந்த கோபத்தை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இன்னைக்கே இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க கோபத்தை குறைக்கும் மேஜிக் மருந்து. காலை உணவுல புரோட்டீன் கட்டாயம். வெறும் இட்லி காஃபி குடிச்சா பத்தாது, இது உங்க சுகரை ஏத்தி இறக்கிடும். உங்க தட்டுல புரோட்டீன் இருக்கணும். முட்டை சாப்பிடுறவங்களா முட்டை, வெஜிடேரியனா சுண்டல், பன்னீர், கெட்டி தயிர். புரோட்டீன் சாப்பிட்டா உங்க வயிறு ஃபுல்லாகும், மூளையும் அமைதியாகும். அதிகமா பசி வர வரைக்கும் காத்துன்னு இருக்காதீங்க. 2வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் பசிச்சா சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணுவீங்க. ஆனா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பசி வந்தா அது பசி இல்ல, அது ஒரு ஆபத்து. ஏன்னா உங்களுக்கு பசி எடுக்கும் போது உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு பாதாளத்துக்கு போயிருக்கும். அப்ப கை காலெல்லாம் நடுங்கும், கோபம் தலைக்கேறும். அந்த நேரத்துல நீங்க நிதானமா சாப்பிட மாட்டீங்க, கண்ணுல படுற ஸ்வீட்டையோ நொறுக்கு திணியோ அள்ளி சாப்பிட்டுவீங்க. அதனால அதிகமா பசி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க, அதிக பசிக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. காலையில சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆச்சா, லேசா பசிக்கிற மாதிரி இருக்கா,
உடனே ஒரு டம்ளர் மோர், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை சாப்பிடுங்க. இது உங்க சுகரை கீழே விழாம தாங்கி பிடிச்சுக்கும், கோபத்தையும் தடுக்கும். இனிப்பை தவிருங்க. கோபம் வரும்போது சாக்லேட் சாப்பிடணும்னு தோணும், ஆனா அது ஆபத்து. சர்க்கரை சாப்பிட்டா உடனே சந்தோஷம் இருக்கும், ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல பயங்கரமா கோபம் வரும். ஸ்வீட்டுக்கு பதிலா பழங்களை சாப்பிடுங்க. 4வது, தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். சில சமயம் தாகம் எடுத்தா கூட மூளைக்கு கோபம் வரும். தண்ணீர் குறைவா இருந்தா உடம்புல இருக்கிற சூடு அதிகமாகி எரிச்சல் வரும். தினமும் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிங்க. கோபம் வரும்போது முதல்ல 1 டம்ளர் தண்ணியை குடிச்சு பாருங்க. பெரியவங்க கூட அதுதான் சொல்லுவாங்க, கோபம் வந்ததா போய் முதல்ல 1 டம்ளர் தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி கோபம் அடங்கிடும். 5வது விஷயம், குற்ற உணர்ச்சியை தூக்கி எறிங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கத்திட்டீங்க, கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. ஓகே, என் உடம்புல சுகர் குறைஞ்சிருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்க பிசிஓடியும் குணமாயிடும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாதான் அந்த வீடே சந்தோஷமா இருக்கும். உங்க குழந்தைக்கு தேவை பெர்ஃபெக்டான அம்மா கிடையாது, ஒரு ஹாப்பியான அம்மா தான். அதாவது பெர்ஃபெக்ட் மாம் கிடையாது, ஹாப்பி மாம். உங்க கோபத்தை குறைக்கிறதுக்கு நீங்க தியானம் பண்ண வேண்டாம், முதல்ல சரியா சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு தேவையானதை கொடுங்க, அது உங்களுக்கு தேவையான நிம்மதியை கொடுக்கும். மேடம், எனக்கு என்ன டயட் எடுத்தா சரியாகும், என் உடம்பு வாங்குக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட்ல பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லக்ஷ்மி அக்காவுக்கு கிடைச்ச அதே மாற்றத்தை உங்களுக்கும் உருவாக்க நான் ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ முக்கியமா கோவப்படுற மற்ற அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். நீங்க தனியா இல்ல, நாம சேர்ந்து இதை மாத்துவோம்.